இந்த இடத்தை மீட்டு இராணுவத்துக்கோ இல்லை போலீஸ்க்கோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் அது மனுவில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது மோகன் பாபுவோடைய மகன், அவர் பேர் மனோஜ் பாபு. இந்த மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்காரு. யார் அந்த மனுவில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல. இங்க இப்ப நிறைய விஷயங்கள் பேச்சு பொருளா மாறிக்கிட்டே வருது. மோகன் பாபு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதாவது கொலை செஞ்சுட்டாருன்னு, சதி செஞ்சு சௌந்தர்யாவை. இப்ப மோகன் பாபுவோட பையன் மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, ரெண்டுக்கும் முரண்பாடா இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. அது என்ன அப்படின்னா, மோகன் பாபுக்கும் அவர் பையன் மனோஜ் பாபுக்கும் சொத்து தகராறு நடந்துட்டு இருக்கு. பயங்கர அடிதடி நடந்துட்டு இருக்கு, அப்பாவுக்கும் மகனும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மோகன் பாபு பையனே சொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒரு பரபரப்பான செய்தியா மாறிச்சு. இது என்ன சார் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் எல்லாம் ஒண்ணு கூடி கேட்கும் போது, அந்த கேட்ட ஒரு பத்திரிகையாளரே மோகன் பாபு அடிச்சிட்டாரு.